வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூரி மற்றும் விமல் நடித்துள்ள படவா இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றி பொழுத கலைக்கிறாங்க விமலும் சூரியும். அப்போ மது போதையில் ஊருக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணி அட்டூழியம் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மொய் சேர்க்கிறாங்க. இப்படி மொய் சேகரித்து விமலை மட்டும் மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் இல்லாமல் ஊர் மக்கள் நிம்மதியாக சந்தோஷம் ஜாலியாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவர் திடீர்னு பஸ்ஸில் இறங்குறாரு. ஊரில் அவங்க எல்லாம் ராஜ மரியாதை கொடுத்து அந்தளவுக்கு நடத்துகிறாங்க. விமலுக்கு அப்படி ஒரு மரியாதை கிடைக்க காரணம் என்ன? ஊர் திரும்பி அவர் பழைய வேலனாக இருந்தாரா இல்லை ஊரை மாற்றினாரா என்பதான் படத்தோட கதை. முதல் பாதி ஜாலி கேலி, இரண்டாம் பாதியில் சமூகத்துக்கான மெசேஜ் என்கின்ற ஃபார்முலா கதையில் பாணியில் கொடுத்துக்கிறாங்க. விமலும் சூரியும் கம்பெனி கொடுத்தாலே அந்த காமெடி பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்தளவுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு கிட்டிப்பும் பம்பரமும் விளையாட சொல்லி தருவது, சொந்த அக்காவிடம் திருடி மாமாவிடம் விற்பது, ஊர் தூங்கும் போது பட்டாசு வெடித்து தொல்லை கொடுப்பது, டாஸ்மாக் செலவுக்கு ஊர் சுடுகாட்டை பிரித்து அது திருடி விற்று குடிக்கிறது, இப்படி நகைச்சுவை நல்லா எழுதப்பட்டிருக்கிறாரு இயக்குனர். கருவேல மரங்களால் விவசாய நிலங்கள் பாதிப்பு பற்றி நல்ல சூப்பரான ஒரு மெசேஜ் கவனிக்கத்தக்க கொடுத்துருக்கிறாரு கேவி நந்தா இயக்குனர். அப்புறம் இயக்குனர் கேவி நந்தா ஹீரோ ஆவதற்கு முன் சூரிய நடித்த படம் என்பதால் சில காட்சியில் வரும் கண்டினியூஸ் மிஸ்ஸிங் குறையும் தான் சொல்ல முடியும். இதே போன்ற கதையில் விமலுக்கும் சூரிக்கும் ஏற்கனவே நடித்திருந்தாலும் இதில் சிறந்த நடிப்பை தந்துக்கிறாங்க. இவரின் இருவரும் உடல் மொழி, வசனம், உச்சரிப்பு, கலாய்க்கிறது எல்லாம் பயங்கரமாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. கதாநாயகி ஸ்ரீரீட்டா கால்நடை மருத்துவராக வந்திருக்கிறாங்க. இவர் ஹீரோவை காதலிச்சுக்கிட்டே வேலை செய்கிறாங்க. செங்கல் சூளை அதிபராக வரும் ராமச்சந்திரராஜ் தோற்றத்திலே வில்லத்தனமாக காமிச்சிக்கிறாங்க. ஹீரோவின் சகோதரியாக வரும் தேவதர்சினி அனுபவ நடிப்பை நல்லா வழங்கியிருக்காங்க. மலேசிய நண்பனாக வரும் ராமர் உட்பட சில காட்சிகள் வருபவர்கள் கதையை துணை புரிஞ்சுக்கிறாங்க. சான் பீட்டர் இசையில் பாடல் ரசிக்க வச்சுக்குது. பின்னணி இசையும் கதையை இழுத்து செல்ல உதவி செஞ்சுக்கிறாங்க. ராமலிங்கத்தின் ஒளிப்பதிவு, பாடல் காட்சிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது. சிறுத்தை கணேசின் ஆக்ஷன் காட்சிகள் வியப்புன்னு தான் சொல்ல முடியும். கதையில் லாஜிக் எதுவும் இல்லை என்றாலும் கருவேல மர மெசேஜ் படவா ரசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த கருவேல மரத்தினால என்னென்னலாம் பாதிப்பு இருக்கிறது அதுக்காண்டி இந்த படம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துக்கு குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காமெடி கலாட்டா மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கேன். அந்தளவுக்கு சூரியும் விமலும் அந்தளவுக்கு பிரமாதமாக நடிச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களாம் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.